ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜாப்காம். இந்த வீடியோவில் ஒரு சுகாதாரத்துறை வேலையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சுகாதாரத்துறை வேலைக்கு நீங்கள் 10th டிகிரி, டிப்ளமோ, மாஸ்டர் டிகிரி பண்ண எல்லாருமே அப்ளை பண்ண முடியும். ஏன்னா நிறைய விதமான பதவிகள் இருக்குது. மொத்தமாக 276 வேகன்சி இருக்குது. இந்த சுகாதாரத்துறை வேலைக்கு எந்தவித ஃபீஸும் கிடையாது, எந்தவித எக்ஸாமும் கிடையாது. நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் ஆஃப் பண்ணி அவங்க சொன்ன அட்ரஸ்க்கு ப்ராப்பராக சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகும் பட்சத்தில் ஒரு சின்ன இன்டர்வியூ மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த இன்டர்வியூ கிளியர் பண்ணதுக்கு அப்புறமா தாராளமாக நீங்கள் சுகாதாரத்துறையில் அவங்க சொல்ல டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் தாராளமாக ஒர்க் பண்ணலாம். இந்த வேக்கன்சிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 20/2/2025. ரொம்ப டைம் கிடையாது. சீக்கிரமாக இதில் டாக்குமெண்ட்டை ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணி கரெக்டாக நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற எல்லா ஆண்கள், பெண்கள் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ ஃபர்தராக இந்த சுகாதாரத்தில் எந்த மாவட்டம் வந்திருக்கு, யார் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற என்டையர் இன்ஃபர்மேஷன் நம்ம A to Z தெளிவாக பார்க்கலாம். அதுக்கும் முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். ஆனால் இந்த வீடியோவுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு ஃபுல்லாகவே நீங்கள் பாருங்கள். இந்த சுகாதாரத்துறை வேலையை பற்றின நோட்டிஃபிகேஷன் அப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கேயும் நீங்கள் தேட வேண்டாம். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே தெளிவாக கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. ஃபர்தராக நீங்கள் செக் பண்ணி பார்க்குறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ வாங்க இப்போ இந்த டிபார்ட்மெண்ட் பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ நேஷ்னல் ஹெல்த் மிஷன் தமிழ்நாடு அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் எந்த போஸ்ட்டோ அந்த போஸ்ட்டுக்கு பேரை மட்டும் நீங்கள் எழுதுங்க. எழுதிட்டு உங்களோட ஃபோட்டோவை நீங்கள் ப்ராப்பராக இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். ஸ்டாப்லர் போடாதீங்க, பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்டில் விண்ணப்பதாரர் பெயர் கேட்டிருக்காங்க, அவங்களோட தந்தை பெயர் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் பிறந்த தேதி தெளிவாக எழுதுங்க, நாள், மாதம், வருடம், அதுக்கப்புறம் வயது. ஸோ நீங்கள் ஆண்களா பெண்களா, உங்களோட கல்வி தகுதி என்ன, இப்போ இருக்கிற முகவரி என்ன, உங்களோட நிரந்தர முகவரி என்ன, உங்கள் ஆதார் கார்டு கண்டிப்பாக நீங்கள் தரணும், மொபைல் நம்பரும் கண்டிப்பாக ப்ராப்பராக கரெக்டாக கொடுங்க, அதுக்கப்புறம் உங்களோட இமெயில் ஐடி ஆல்சோ நீங்கள் கரெக்டாக கொடுங்க. இந்த 11 பாயிண்ட் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளிகேஷனில் சைன் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்களோட பிளேஸ் என்னவோ அந்த இடம், நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் சைன் பண்ணுற நாள் என்னவோ அதுலேயும் கரெக்டாக கொடுங்க. ஸோ தமிழ்லேயும் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லேயும் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. ஸோ நீங்கள் தமிழ்லேயுமே எழுதுங்க, அதே மாதிரி இங்கிலீஷ்லேயுமே எழுதுங்க. ரெண்டையுமே நீங்கள் வைக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ நம்ம அறிவிப்பை ஃபுல்லாக பார்க்கலாம். பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை, அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி எந்த மாவட்டம் அப்படின்னா காஞ்சிபுரம் மாவட்டம். ஸோ எல்லா மாவட்டத்துலையுமே நிறைய வேகன்சி போடுறாங்க. சிவகங்கை போட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம காஞ்சிபுரம் பார்த்துட்ருக்கோம். இதுக்கு பிஃபோர் 2 வேகன்சி பார்த்துருக்கோம். அதுக்கூட வீடியோவுமே தெளிவாக இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். டேபிள் காலம் 1ல் பார்த்தீங்கன்னா இந்த வேகன்சியில் எங்கே ஃபில் பண்ண போகிறாங்க அப்படின்னா அரசு அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனையில் தான் இந்த வேகன்சி எல்லாம் ஃபில்அப் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா டயட்டீஷியன் ஒரு வேகன்சி கேட்டிருக்காங்க. அப்புறம் லேப் டெக்னீஷியன் குரூப் 2ல் DMLT, ஸோ டிப்ளமோ இன் மெடிக்கல் டெக்னாலஜி நீங்கள் பண்ணுவாங்க, அப்ளை பண்ணலாம். ஸோ இது எல்லாமே தற்காலிக வேலைவாய்ப்பு தான், எதுவுமே நிரந்தர வேலைவாய்ப்பு கிடையாது. ஸோ நீங்கள் அவங்க சொல்லியிருக்கிற டைம் வரைக்கும் தாராளமாக நீங்கள் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணலாம். அதுக்கான ஸ்டைஃபன் மந்த்லி என்னவோ 15,000 20,000 இந்த டேபிளில் காமிச்சிருப்பாங்க. அதை ப்ராப்பராக உங்களோட அக்கௌண்ட்டுக்கு தெளிவாக கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் மேனிஃபோல்ட் டெக்னீஷியன்ஸ் கேட்டாங்க, அனஸ்தீசியா டெக்னீஷியன், டென்டல் ஹைஜீனிஸ்ட்டில் நீங்கள் 12th பாஸ் பண்ணுவாங்க. டென்டல் ஹைஜீனிக் கோர்ஸ் பண்ணவங்க நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ECG டெக்னீஷியன் பண்ணவங்க, ECG டெக்னீஷியன்ஸ் கோர்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். தியேட்டர் டெக்னாலஜி பண்ணவங்க ஆல்சோ நீங்கள் 12th நெக்ஸ்ட்டு ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி இல்லைன்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி படிச்சுட்டு 1 வருஷம் தியேட்டர் டெக்னீஷியன் கோர்ஸ் நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். டிரைவரில் 2 வேகன்சி இருக்குது. நீங்கள் 10th முடிச்சுட்டு ஹெவி டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் லிஃப்ட் மெக்கானிக், ITIயில் நீங்கள் எலக்ட்ரிஷியன் பண்ணுவங்க, அப்ரெண்டிஸ்ஷிப் பண்ணுவங்க, நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி AC மெக்கானிக் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சைட்டோடெக், ஸோ மஸ்ட் ஹாவ் பாஸ்டு MSCயில் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி பண்ணுவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டெர்லைசேஷன் ஆப்ரேட்டர், ஸோ CSSD டெக் அசிஸ்டன்ஸில் ஒரு வேகன்சி கேட்டிருக்காங்க. 5 வேகன்சி இருக்குது. ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டில் 2 வேகன்சியும், ஃபார்மசிட்டில் 6 வேகன்சி கேட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் டிப்ளமோ இன் ஃபார்மசி இல்லைனா பேச்சுலர்ஸ் இன் ஃபார்மசி பண்ணவங்க, தமிழ் தெரிஞ்சவங்க நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். சோசியல் ஒர்க்கரில் எனி டிகிரி முடித்தவங்க MSW சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். 2 வேகன்சி இருக்குது. பாய்லர் மெக்கானிக்கில் 1 வேகன்சி இருக்குது. டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இல்லை எலக்ட்ரிக்கல் இல்லை கெமிக்கல், பவர் பிளான்ட், ப்ரொடக்ஷன், இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம். கண்டிப்பாக பாய்லர் ஆப்ரேஷன் இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு எக்ஸாமை நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். ஹவுஸ் கீப்பரில் மொத்தம் 2 வேகன்சி இருக்குது. எனி டிகிரி வித் கம்ஃபர்ட் நாலேஜ் தெரிஞ்சவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரில் பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி இருக்குது. இதுக்கும் நீங்கள் எனி டிகிரி முடித்தவங்க, டைப் ரைட்டிங் சீனியர் கிரேட் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க அப்ளை பண்ணலாம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடிஐ கோஆர்டினேட்டரில் டிகிரி இல்லை டிப்ளமோவில் இசிஇ, ஐடி, சிஎஸ் இல்லை பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ பண்ணவங்க ஆல்சோ 2 வேகன்சி இருக்குது. நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பிளட் பேங்க் கவுன்சிலில் ஒரு வேகன்சி இருக்குது. மாஸ்டர்ஸ் டிகிரி இன் மெடிக்கல் சைக்காலஜி பண்ணவங்க அப்ளை பண்ணலாம். அனஸ்தீசியா டெக்னீஷியன் ஆல்சோ நம்ம ஆல்ரெடியே பார்த்துட்டோம், அதை நீங்கள் அப்ளை பண்ணலாம். ரேடியோகிராஃபரில் 8 வேகன்சி இருக்குது. டிப்ளமோ இன் ரேடியோ டயக்னோசிஸ் டெக்னீஷியன் பண்ணவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஃபிசியோதெரபிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி இன் ஃபிசியோதெரபிஸ்ட் பண்ணவங்க 2 வருஷம் ஹாஸ்பிட்டல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் எலக்ட்ரீஷியனில் கிரேட் 2ல் 10th முடித்தவங்க, எலக்ட்ரீஷியன் இல்லை ஒயர்மேனில் நீங்கள் என்டிசி சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் கண்டிப்பாக சி லைசன்ஸ் சர்டிஃபிகேட் தமிழ்நாடு எலக்ட்ரிக்கல் போர்டில் நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க. அதை முடித்தவங்க நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டில் 2 வேகன்சி இருக்குது. 8வது பாஸ் பண்ணவங்க, தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சவங்க அப்ளை பண்ணலாம். 12,000 சம்பளம். அப்புறம் ஆண் இல்லை பெண் செவிலிய உதவாளர் நர்சிங் அசிஸ்டன்ஸில் 27 வேகன்சி கேட்டுறாங்க. 10வது பாஸ் பண்ணியிருக்கணும். MPHW அப்படிங்கிற கோர்ஸை நீங்கள் கண்டிப்பாக முடித்தவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். சமையல் பண்ணவங்களுக்கு 5 வேகன்சி இருக்குது. அவங்களுக்கு எழுத படித்தா மட்டும் போதும். பார்பரில் 2 வேகன்சி இருக்குது. அதே தான் தமிழ் எழுத படித்தா போதும். அப்புறம் சலவையாளரில் 4 வேகன்சி இருக்குது. இதுதான் இப்போ கேட்டிருக்கிற வேகன்சி. மொத்தமாக 28 விதமான பதவிகள் இருக்குது. இதில் நீங்கள் 35 வயசுக்குள்ளார இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். 35 வயசுக்கு மேலே இருந்தால் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. இதில் உங்களுக்கு எந்த வேகன்சி சூட்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணுங்கள். 2வது டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர்வைசரில் 3 வேகன்சி கேட்டுறாங்க. எனி டிகிரி வித் NCC B லைசன்ஸ் சர்டிஃபிகேட் வேணும். ஹவுஸ் கீப்பிங்கில் 100 வேகன்சி கேட்டுருக்காங்க. 8வது பாஸ் பண்ணவங்க இருந்தால் போதும். ஸோ இது மாதிரி 8th பாஸ் ஜாபுக்கெலாம் நீங்கள் டிகிரி பண்ணவங்களும் அப்ளை பண்ண வேண்டாம். ஸோ அந்த சம்மந்தப்பட்ட யாராச்சும் ஜாப் வேணும்னு உங்கள்கிட்ட கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். செக்யூரிட்டியில் 45 வேகன்சி இருக்குது. 8வது பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஜாப் உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களும் இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஹாஸ்பிட்டல் ஒர்க்கரில் 10 வேகன்சி இருக்குது. 8வது பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம். அப்புறம் துப்புரவு பணியாளரில் 5 வேகன்சி இருக்குது. ஸோ மொத்தமாக 163 வேகன்சி இதுலேயும் அதுக்கு மேலே சொன்னால் 28 விதமான வேகன்சி சேர்த்து மொத்தமாக 270 வேகன்சி மேலே இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை அட்டாச் பண்ணணும். உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டை கண்டிப்பாக நீங்கள் அட்டாச் பண்ணணும். அப்புறம் ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, கேஸ் பில், இபி பில் ஏதாச்சும் ஒன்று. நீங்கள் ஆல்ரெடியே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதோட நான் அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் நீங்கள் அட்டாச் பண்ணி அப்ளை பண்ணும். எல்லாத்துலேயும் பாட்டம் ரைட்டில் ஒரு கையெழுத்தை மட்டும் போட்டுங்க ஒரு செல்ஃப் அட்டஸ்டேஷனுக்கு. தேர்வு செய்யப்பட்டவர்கள் 11 மாதங்கள் வரை பணிபுரிய இயலும். இதற்கான ஒப்பந்த பத்திரம் பணியில் இணையும் போது சமர்ப்பிக்கப்படும். ஸோ நீங்கள் 11 மந்த் வரைக்கும் ஒர்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அவங்க அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி அவங்க ஜாப் வந்து சேர்த்துப்பாங்க. சரி, ஓகே, ஃபில்லாக பண்ணிட்டேன். நான் எங்கே சென்ட் பண்ணுறது அப்படின்னா நிர்வாக செயலாளர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலர் அலுவலகம், 42A ரயில்வே ரோடு, அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் வளாகம், காஞ்சிபுரம் மாவட்டம் அப்படிங்கிற அட்ரஸ்க்கு நீங்கள் உங்களோட அட்ரஸை உங்களோட போஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணி சென்ட் பண்ணுங்கள். செல்ஃப் அட்டஸ்டட் கண்டிப்பாக நீங்கள் வச்சுருக்கணும். செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணியிருக்கணும். உங்களோட சர்டிஃபிகேட் கீழே நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் விண்ணப்பங்கள் வந்து நீங்கள் டேரெக்டாகவும் தரலாம், இல்லை ஸ்பீட் போஸ்ட்டில் நீங்கள் தரலாம். கடைசி ஆல்ரெடியே பார்த்துட்டோம் 20/2/2025. இதுவரை நிறைய விதமான மாவட்டமுக்கு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா DHS சிவகங்கையில் கூட வந்திருக்கு. அதுக்கான லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துறேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஜாபை சர்ச் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு முக்கியமான தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப், சென்ட்ரல் கவர்மெண்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.